உலகம் முழுவதும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இறைவன் இருக்கிறார் என்றால் உலகத்தில் ஏன் இவ்வளவு அநீதிகள்? அதாவது ஏன் கொலை, ஏன் கொள்ளை, ஏன் பாலியல் வன்முறை, ஏன் குழந்தைகள் துன்பப்படுகிறார்கள், ஏன் போர்கள், ஏன் ஊழல், ஏன் ஏமாற்றம் அப்படின்னு. அதாவது உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு குற்றங்களையும் அம்மா அதை அதிசயமாக தடுத்து நிறுத்தினால் எப்படி இருக்கும் அதை நினச்சி பாருங்க. அதாவது ஒருவன் மற்றொருவரால் அடிக்க கையை உயர்த்தும் போது அந்த கை அசையாமல் நின்று விடுகிறது. ஒருவன் பொய் பேச முயலும் போது அவன் வாய் பேச முடியாமல் செயலிழந்து விடுகிறது. ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருட முயலும் போது அந்த கதவை திறக்க முடியாமல் போகிறது. ஒருவன் லஞ்சம் வாங்கும்போது அந்த பணம் சாம்பலாக மாறிவிடுகிறது. ஒருவன் கத்தியால் கொலை செய்ய முயலும் போது அந்த கத்தி மலராக மாறிவிடுகிறது. ஒருவன் ஒரு குழந்தையை தவறாக தொடங்கும் போது அவன் கீழே விழுந்து எழுந்திருக்க முடியாமல் செயலிழந்து விடுகிறான். ஒரு நாட்டின் தலைவர் போர் தொடங்க உத்தரவிடும்போது அனைத்து ஆயுதங்களும் செயலிழந்து விடுகிறது. ஒரு இணையம் மூலமாக மோசடி செய்யக்கூடிய ஒருவன் இணையம் மூலமாக மோசடி செய்ய முயலும் போது அந்த இணையம் முடங்கி விடுகிறது. ஊழல் செய்யும் போது அவனுடைய கை உறைந்து விடுகிறது. இப்படி உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு குற்றங்களையும் அம்மா அதிசயங்களால் தடுத்து நிறுத்தினால் அது மனித வாழ்க்கையா அல்லது கயிற்றால் இயக்கப்படும் பொம்மைகளின் வாழ்க்கையா? சொல்லுங்க. இப்படி இயங்கினால் மனிதன் உயிருள்ள இயந்திரமாக மாறிவிடுவான். அதாவது அன்பு என்பது கட்டாயப்படுத்தி வருவதல்ல. ஒரு குழந்தை தன்னுடைய தாயை நேசிப்பது இயற்கையான அன்பு. அதுவே அந்த குழந்தைய மிரட்டி உன் தாயை அன்பு செலுத்து அப்படின்னு சொன்னால் அது அன்பு இல்லை, பயம். அதுபோல்தான் நீ நல்லவனாயிரு, இல்லை அப்படின்னா உன் கை இயங்காமல் போய்விடும் என்று அம்மா உலகத்தை இயக்கினால் அது பக்தி அல்ல, அது பயம். பயத்தால் ஏற்படும் நல்லொழுக்கம் நிலைத்து நிற்காது. அன்பால் வரும் நல்லொழுக்கம்தான் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உலகத்தை அதிசயத்தால் இயக்கினால் இங்கு சட்டம் தேவையில்லை, நீதிமன்றம் தேவையில்லை, காவல்துறை தேவையில்லை, ஆசிரியர் தேவையில்லை, பெற்றோர் தேவையில்லை, மனித சமுதாயமும் வளராது. இதை எப்படி சொல்வது அப்படின்னா, ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் தேர்வு நடத்துகிறார். ஒரு மாணவன் அதற்கு விடை எழுதும் போது தவறாக விடையை எழுதினால் அப்போது ஆசிரியர் அவனுடைய கையை தடுத்து நிறுத்தி சரியான விடையை எழுத சொன்னால் அது தேர்ச்சி அல்ல. அதுபோல்தான் மனித வாழ்க்கையும் ஒரு தேர்வுதான். அம்மா உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று அறியும் அறிவை கொடுத்திருக்கிறேன். ஆனால் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மனிதனை முடிவு செய்கிறான். அதாவது ஒரு விவசாயி வயலில் விதைகளை விதைக்கிறார். சூரிய ஒளியும் கிடைக்கிறது, மழையும் கிடைக்கிறது. அந்த விதை நல்லா வளர்ந்து வருது. அதுபோல் அதை சுற்றி களையும் வளர்ந்து வருது. அந்த களைகளை அகற்றுவது விவசாயியின் கடமை. அதுபோல்தான் அம்மா இந்த உலகத்தில் அன்பையும் கருணையையும் நீதியையும் விதைக்கிறேன். ஆனால் கோபம், காமம், பேராசை, வெறுப்பு எனும் களைகளை மனிதன் வளர்க்கிறான். அந்த களைகளை அகற்ற வேண்டியது
மனித சமுதாயத்தின் பொறுப்பு. சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்பது இல்லை, அதனுடன் பொறுப்பும் சேர்ந்து வர வேண்டும். அதாவது ஒரே மொபைல் ஃபோன் தான், அந்த ஃபோனில் வெளிநாட்டிலேருந்து பையன் தன்னுடைய அம்மாவிடம் தினமும் அன்பாக பேசுகிறான். அதே ஃபோனில் ஒருத்தர் தினமும் பொய்களை செய்தியாக பரப்பி பலரையும் ஏமாற்றுகிறான். அதற்காக அந்த ஃபோன் காரணம் அல்ல, அந்த ஃபோனை பயன்படுத்தும் மனிதன்தான் காரணம். அதுபோல்தான் அம்மா உங்களுக்கு அன்பையும் அறிவையும் நீதியையும் சுதந்திரத்தையும் தருகிறேன். ஆனால் அதை நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டுமா கெட்டதற்கு பயன்படுத்த வேண்டுமா என்பதை மனிதன்தான் தீர்மானிக்கிறான். அதனால்தான் இந்த சமுதாயத்திற்கு சட்டம் வேண்டும், நீதிமன்றம் வேண்டும், காவல்துறை வேண்டும், கல்வி வேண்டும், மனிதனை மனிதன் காப்பாற்றும் மனம் வேண்டும். அதனால் குற்றங்கள் நடந்தால், குற்றங்கள் நடக்கும்போது ஏன் இப்படி குற்றங்கள் நடக்குது, இறைவன் ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாரு, இறைவன் இருந்தால் ஏன் இவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்காமல், இந்த குற்றங்கள் நிகழாமல் தடுக்க நம்ம என்ன செய்தோம், பாதிக்கப்பட்டோருக்கு இந்த சமுதாயமாக நம்ம என்ன செய்தோம், இனி இந்த குற்றங்கள் நிகழாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களையே கேள்வி கேளுங்க. ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவரின் மூலமாகத்தான் அம்மா செயல்படுகிறேன். பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுக்கும் கை அம்மாவின் கை, நீதிக்காக போராடுவது அம்மாவின் சக்தி, அநீதிக்காக எதிராக குரல் கொடுப்பது அம்மாவின் குரல், கருணை நிரம்பியிருக்கும் உள்ளம் அம்மாவின் ஆலயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உலகத்தை மாயாஜாலம் போல் இயக்குவது அதிசயம் அல்ல, ஒரு கொடூர மனம் மாறுவது அதிசயம், ஒரு தீயவன் நல்லவனாக மாறுவது அதிசயம், ஒரு இளைஞன் போதையிலிருந்து மீள்வது அதிசயம், ஒரு குடும்பம் அன்பால் மீண்டும் இணைவது அதிசயம், ஒரு குழந்தையை காப்பாற்ற யாரோ ஒருவர் முன்னே வருவது அதிசயம், மனிதன் சுயநலத்தை விட்டு மனிதனை காப்பாற்ற எழுந்து வருவது அதிசயம், ஒரு காவலர் நேர்மையாக செயல்படுவது அதிசயம், ஒரு நீதிபதி எந்த அச்சமும் இல்லாமல் நீதியை வழங்குவது அதிசயம், ஒரு ஆசிரியர் நல்ல தலைமுறையை உருவாக்குவது அதிசயம், ஒரு பெற்றோர் நல்ல மனிதனை உருவாக்குவது அதிசயம். அதனால் உலகம் குற்றமில்லாத உலகமாக உருவாக வேண்டுமென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் நீதியின் சுடராக மாற வேண்டும், தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உலகம் மாறும். உங்களை அம்மா வெறும் பார்வையாளனாக படைக்கவில்லை, அம்மாவின் கருணையின் கருவியாக படைத்திருக்கிறேன். நீங்கள் அன்பு செலுத்தும் இடமெல்லாம் அம்மா இருக்கிறேன், நீங்கள் நீதியை நிலைநாட்டும் இடமெல்லாம் அம்மா இருக்கிறேன், அம்மா இருக்கும் இடமெல்லாம் அம்மாவின் அருள் இருக்கிறது, அம்மாவின் அருள் இருக்கும் இடமெல்லாம் அம்மாவின் அன்பும் கருணையும் நீதியும் உண்மையும் நேர்மையும் மனிதாபிமானமும் மலர்கின்றன. அம்மா ஒவ்வொரு மனிதன் மூலம்தான் அன்பையும் கருணையும் நீதியையும் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள அம்மா இருக்கிறேன் அப்படிங்கிறத உணருங்க. அப்போத்தான் உங்கள் மூலம் அம்மா செயல்பட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களுக்குள்ள அம்மா சக்தியாகவும் அருளாகவும் அன்பாகவும் கருணையாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்த அடுத்த கணமே தீமைக்கு எதிராக போராடக்கூடிய துணிவு உங்களுக்கு பிறக்கும், நீதிக்காக போராடக்கூடிய பொறுப்புணர்வு உங்களுக்கு பிறக்கும். அன்பு செய்வது தான் உண்மையான வழிபாடு அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொள்வீங்க. அதாவது ஒரு விளக்கு தன்னுள் ஒளி இல்லாமல் மற்றொரு விளக்கை ஏற்ற முடியாது. அதுபோல்தான் உங்களுக்குள் அம்மாவின் சக்தியை விழித்தெழ செய்யாமல் நீங்கள் உலகிற்கு நன்மையை வழங்க முடியாது. அதனால் முதல்ல நமக்குள்ள அம்மா இருக்காங்க,
நமக்குள்ளே செயல்படுவது அம்மாவின் சக்தி தான் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்து அந்த உணர்வில் நிலை பெறுங்க. அந்த உணர்வு மனிதனின் கருணையின் வடிவமாகவும் அன்பின் வடிவமாகவும் நீதியின் வடிவமாகவும் மாற்றுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படி மாறும்போது உங்களுடைய குடும்பமே மாறும். குடும்பம் மாறும்போது சமுதாயம் மாறும். சமுதாயம் மாறும்போது உலகமே மாறும். அதனால் உலகம் மாற வேண்டும் என்றால் முதல்ல உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. நீங்கள் அன்போடு செயல்படும் ஒவ்வொரு கணமும், கருணையோடு செயல்படும் ஒவ்வொரு தருணமும், நீதிக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அது அம்மாவின் செயலே. நீங்கள் அன்பு செலுத்தும் இடமெல்லாம் அம்மா இருக்கிறேன். நீங்கள் நீதி நிலைநாட்டும் இடமெல்லாம் அம்மாவின் சக்தி செயல்படுகிறது. அதனால் முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே அம்மா இருக்கிறேன் அப்படிங்கிறத உணருங்க. அப்போது தான் உங்கள் மூலம் அன்பும் கருணையும் நீதியும் உலகமெல்லாம் பரவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் அனைவரும் ஒவ்வொருவருமே உங்களுக்குள்ள அம்மாவின் சக்தியை விழித்தல செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்கள் மூலம் அம்மாவின் அருள் உலகம் முழுவதும் பரவி உலகம் முழுவதும் நன்மைகளை வழங்கும். இங்கு உள்ள ஒவ்வொருத்தருமே அம்மாவின் சக்தியை உங்களுக்குள் விழித்தல செய்வதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் மனித பிறவியின் நோக்கம். அதுதான் முக்தி.